ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் எதிர்பார்க்குது தமிழ்நாடு, அப்படிதான் வந்து சொல்லணும். மற்ற பிரச்சனையை பொறுத்த மட்டும் வந்து காலங்கள் மாறும்பொழுதோ ஆட்சிகள் மாறும்பொழுதோ தீர்த்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். அப்படியே போர் போட்டே எங்க போய் நிற்பீங்க? கடைசியில் அமெரிக்காவில் போய் குத்தி நிற்போம். பல்வேறு மாவட்டங்கள்ல இல்லை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் போன்ற இடங்கள்ல வந்து தண்ணி 500 அடி 1000 அடி எல்லாம் கூட எடுக்கிறாங்க போர்வெல் போட்டு. ஸோ அதெல்லாம் சரியான போக்கா? இல்லை, நிச்சயமாக வந்து சரியான போக்கு கிடையாது. நீங்கள் வந்து போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போய் நிற்பீங்க? 1000 அடி. இப்போ அன்றைக்கி ஒரு போர் அப்படியே விளம்பரம் பார்த்தேன், 2000 அடி போர்னு விளம்பரம் பார்த்தேன். அப்படியே போர் போட்டே போய் எங்கே போய் நிற்பீங்க? கடைசியில் அமெரிக்காவில் போய் குத்தி நிற்பீங்க. ஸோ அப்படி போர் போட்டே போகிறது தீர்வாக்க முடியாது. போர் டிபார்ட்மெண்ட் குறையணும். நீங்கள் நீர்நிலைகள், நீர்த்தேக்கங்கள் இதெல்லாம் சரி பண்ணி தண்ணி கொடுத்து வச்சுட்டு அரசு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியை கொடுக்கணும் பைப்பில். நீங்கள் அரசு ஒவ்வொரு வீட்டுக்கு பைப்பில் தண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா ஏன் போர் போட போகிறோம்? உங்களுக்கு பைப்பு தோற தான் தண்ணி வரும் அப்படின்னா நீங்க ஏன் போர் போட போறீங்க? அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இவால்வ் ஆகும்னு நம்ம சொல்றோம். அரசு வந்து அதற்கான விஷயங்கள் யாரும் போர் போட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி நாங்கள் கொடுப்போம், பைப்பில் கூட கொடுப்போம் அப்படின்னாலே பாதி விஷயங்கள் வந்து குறைஞ்சு போயிடும். இப்போ அதுக்கான பாலிசி ரிலேட்டடாக கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து போதிய வேகத்தில் போகல, போதிய அளவுலையும் வந்து ரீச் ஆகலை. இப்போ எங்கள் வீட்டில், சென்னையில் எங்கள் வீட்டில் வந்து போர் கிடையாது, கிணறு தான் இருக்குது. கிணத்துல தான் தண்ணி வந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம். போர் இது மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். எப்போயாவது தண்ணி வரும், 2 நாட்கள் 3 நாள் தண்ணி வரும், அதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் வந்து நடக்கிற இயல்பு. ஸோ இது எல்லா வீட்லையும் கேட்டால் அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டில் இருந்து போர் போட்டிருப்பாங்க. ஏன்னா மெட்ரோ வாட்டர் சரியாக போகிறதில்ல, அதுக்காக போர் போட்டுருப்பாங்க. அது நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியை போய் குழாயில் சேர்த்துட்டோம்னா ஏன் வந்து போர் போட போகிறாங்க? முதலமைச்சர் வந்து ட்ரக்குக்கு எதிராக ஒரு மாரத்தான், அப்படியான ஒரு முதலமைச்சர் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஏதாவது முன்னெடுக்கணும், இப்போ இன்னைக்கு மாரத்தான் செஞ்ச மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நிச்சயமாக. அதாவது ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் வந்து இந்த அரசு வந்து பொறுப்பேற்று நீங்கள் உலகம் முழுக்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, தமிழ்நாடு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போகுது, அதனால் நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம். தமிழ்நாடு வந்து ஒரு எல்னினோ மானிட்டரிங் செல்லை வந்து அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ ஒரு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்து அரசு வந்து இருக்குது. நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் எதிர்பார்க்குது தமிழ்நாடு, அப்படிதான் வந்து சொல்லணும். ஒரு விஷயம் நாங்கள் என்ன நம்புகிறோன்னா, அவருடைய முதல் அரசியல் பயணம் வந்து பரந்தூரை நோக்கி வந்து இருந்துச்சு. அன்னைக்கு போராடக்கூடிய மக்களை நோக்கி தான் வந்து போனார். ஸோ விவசாயம், சூழலியல் சார்ந்து கவனமாகவும் அக்கறையோடும் செயல்படாகவும் நம்பிக்கையோடு தான் நான் வந்து இருக்கிறோம். பொதுவாக அரசு மேலே தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை மெய்ப்பிக்கும் வகையில் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம், கேட்டுக்கிறோம். முதல்ல ஃபோக்கஸ் பண்ண விஷயம் வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். நீங்கள் வந்து சென்னையில் அர்பன் க்ரீனே கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் மரம் கிடையாது நமக்கு. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். அரசு நினைத்தால் அதை வந்து செய்ய முடியும். அதெல்லாம் செய்வதற்கான விஷயங்களை இந்த அரசு முன்னெடுக்குமானால் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் வந்து பார்க்க முடியும். அமைச்சர் டி.கே. பிரபு வந்து கல்குவாரிகளுக்கெல்லாம் ஒரு ரைடு ஆய்வு மாதிரி போய் அங்கே சில கல்குவாரிகள்லாம் அனுமதியின்றி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து தடுத்து நிறுத்தி சீல் வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த குவாரிகள் இருக்குல்ல, இதோட தாக்கம் என்ன? கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் சொல்லிக்கொள்ள முடியாத மாசு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த குவாரிகள்னால. பல்வேறு முறைகள் இருக்குது. ஒன்று வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமானது. அடுத்த 10 வருஷம் எடுக்க வேண்டிய கல்லை வந்து நீங்கள் 6 மாதத்துல எடுத்த குவாரிலாம் இருக்குது. அனுமதிக்கப்பட்ட ஏரியாவை விட கூடுதலாக எடுத்துருக்குது. இப்போ நீங்கள் 5 ஏக்கர் தான் மைனிங் லீஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் எடுத்துருப்பாங்க, மைனிங் பண்ணியிருப்பாங்க. எடுக்கப்பட்ட அளவு, எடுக்கப்பட்ட இடம், காப்பு காடுகள் சொல்லக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் அருகாமையில், ஊர்களுக்கு அருகாமையில் எதை பற்றியும் கவலைப்பட்ட அந்த குவாரி ஆப்ரேட்டர்ஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 5000-6000 குவாரி இருக்குன்னா 1500 குவாரி தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கு. மிச்சம் எல்லாமே லைசன்ஸ் வாங்காத குவாரிகள் தான். அப்போ அந்த குவாரிகளை மூடுறதை பற்றி முடித்தான் ஆகணும். யார் மாசுபடுத்துகிறாங்களோ அவன் தான் பே பண்ணணும். அதுக்கான செலவு எடுத்துக்கணும். பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் தான். யார் மாசு ஏற்படுத்துகிறாங்களோ அவன் தான் பே பண்ணணும். எதுக்கு? அந்த மாசு குறைப்பதற்கோ அந்த மாசு வரக்கூடிய விளைவுகளை தடுப்பதற்கோ அவன் தான் பணம் பே பண்ணணும். ஸோ பொல்யூட்டர் தான் பே பண்ணணும். இங்கே பொல்யூட்டர் யாரு? அந்த குவாரி ஓனர் தான் பொல்யூட்டர். அப்போ அதுக்கான நஷ்டஈடையும் அவங்க தான் வந்து கொடுக்கணும். அதை வந்து அரசு வந்து உறுதி செய்யணும். குவாரி ஆப்ரேட்டர் வர அந்த இழப்பீட்டை வாங்கி மக்களுக்கும் சரி அந்த சூழலியல் தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயங்களும் சரிப்படுத்துவதற்கும் அரசு வந்து பணத்தை வந்து பயன்படுத்தணும். தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கொள்கையை வகுத்து, குறிப்பா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில் முழுக்க இயற்கை சார்ந்து பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார் ஒரு 15 வருடமா. அதை தாண்டி மற்ற கட்சிகள், பிரதானமா இருக்கிற பெரிய பெரிய கட்சிகள், இப்போ புதுசா வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் உட்பட யாருமே ஒரு தேர்தல் அரசியல்ல வந்து சூழலியல் குறித்த பார்வையை வந்து பெருசா வைக்கிறதே இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்களுடைய பெரிய கவலையும் வருத்தமும் தான். எப்படி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு மைய நீரோட்ட விவாத பொருளாக மாறி இருக்கோ, அது மாதிரி சூழலியல் மாறி இருக்க வேண்டும், மாறலை அப்படிங்கிறதான் வந்து பெரிய எங்களுக்கு கவலையாக இருக்கிற விஷயம். ஆனால்
15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரை இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது நிலைமையில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்து இருந்திருக்கு. நிறைய டிபேட், இப்போ நீங்கள் எல்லினோ பற்றி டிபேட் பண்ண சேனலே வந்து இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் பற்றி டிபேட் பண்ண ஒரு சேனல் இல்லைன்னு சொல்லலாம். நிறைய ஊடகங்களோட வெளிச்சம் வந்து கிடச்சிருக்கு. நிறைய இஷ்யூஸ் டிபேட் பண்ணுறாங்க. பரந்தூர் வந்துச்சுன்னா நீங்கள் டிபேட் பண்ணுறாங்க பரந்தூரை பற்றி ஊடகங்களில். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வருடங்களில் வந்து சூழலியல் சிக்கல் வந்து ஒரு பிரதானமான இடத்தை வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து பெறும் என்பதை நாங்கள் நம்பிக்கை. அதுக்கு பூவலனோட முக்கிய செயல்பாடு என்பது ஒரு ஒரு பொதுவான விவாத தளத்திற்குள் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் வர வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு செயல்பாட்டுடைய முக்கியமான நோக்கம். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்போ அதுதான் நான் முன்னமே கேட்டேன். இப்போ முதலமைச்சர் விஜய் போன்ற ஒரு நபர் வந்து தன்னோட கட்சியினருக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம்? அவங்க வந்து இப்போ நிறைய அவங்க கட்சியினர் வந்து தன்னெழுச்சியாக போய் ஆய்வு செய்கிறாங்க, தெரியாமல் செஞ்சால் கூட அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அரசியல் மீது பெரிய பார்வை இருக்குது அவங்களுக்கு, அதை நோக்கி வராங்க. சில தவறுகள் இருந்தாலும் கூட அவங்க ஆர்வத்தை வந்து விஜய் வந்து அதிகப்படுத்தியிருக்காருங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுமே நிறைய பேர் அரசியலை வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜய் என்ன பேசுகிறாரு, முதலமைச்சர் விஜய் வந்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சூழலில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து எதை வந்து பிரதானமாக ஒரு விஷயத்த முன்னெடுத்து இதை பண்ணால் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய தாக்கத்தை சூழலில் சார்ந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசில் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வேற, தன்னோட கட்சிக்காரர்கள் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறையா பார்க்கணும். கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் போய் பண்ணாமல் ஊர் போய் மரம் நடுறதோடு இல்லை, வளர்த்து காமிங்க. உங்கள் ஒவ்வொரு கட்சி பொறுப்பாளருக்கும் ஒவ்வொரு அது கிளையமாக இருக்கலாம், இல்லை ஒன்றியமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், பகுதியாக இருக்கலாம், மாவட்ட செயலாளர் யாராக இருக்கலாம், அல்லது தொண்டர்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் ஊரில் எவ்வளோ மரம் வச்சு வளர்த்த, அதான் வந்து ஒரு குறியீடு. எவ்வளோ வாட்டர் பாடிஸை நீர்நிலையில் வந்து தூர்வாரி வரத்து கால்வாய், போக்கு கால்வாயெல்லாம் சரி பண்ணி வாட்டர் ஸ்டோர் பண்ணுற, எவ்வளவு இடங்களில் நீ குப்பை மேலாண்மை வந்து ப்ராப்பராக வந்து கையாண்டிருக்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்ததுக்கான எவ்வளோ பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்க, கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்க, இது எல்லாத்தையும் ஒரு அளவுகோலாக வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த தேர்தலில் சீட் தருவனோ இல்லை உங்களுக்கு கட்சி பொறுப்பு தருவனோன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்த முடியாது. சமீபத்தில் அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அவங்க எந்த அளவுக்கு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணும்? எல்லா அமைச்சர்களையும் விட சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்? இல்லை, எங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆனால் மற்ற பிரச்சனையை பொறுத்த மட்டும் வந்து காலங்கள் மாறும் பொழுதோ, ஆட்சிகள் மாறும் பொழுதோ தீர்த்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, நீட் எடுத்துக்குவோம். நாளைக்கு ஒரு காங்கிரஸ்ல கூட்டணி அரசு வந்து டெல்லியில் வந்து ஆட்சிக்கு வச்சுன்னா நீட்டை வந்து விளைவிக்கலாம். ஸோ ஒரு ஆட்சி மாறும்போதோ இல்லை காலம் மாறும்போதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தீர்த்துக்கலாம். ஆனால் கிளைமேட் சேஞ்சை பொறுத்த மட்டும், காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் நீ வந்தால் பார்த்துக்கலாம் வச்சுன்னா வந்தால் பார்ப்பதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால ஒரு பிரைமரி உங்களுடைய முதன்மையான ஒரு நோக்கம், முதன்மையான ஒரு செயல்பாடு இந்த அரசுக்கு வந்து காலநிலை மாற்றமாக தான் இருக்கணும். மற்றதெல்லாம் வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பரந்தூர் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு கடற்கரை மாநிலம், இந்தியாவில் 2வது மிகப்பெரிய கடற்கரை, மிக நீளமான கடற்கரை வந்து தமிழ்நாடு தான். ஸோ கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் முழுமையாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அது இடிமின்னலாக இருக்கலாம், வெப்பமாக இருக்கலாம், திடீர் மழையாக இருக்கலாம், உணவு உற்பத்தி பாதிக்கப்படுவதாக இருக்கலாம், புதிய நோய்களாக இருக்கலாம். இது எல்லாமே காலநிலை மாற்றம் தான் வந்து கொண்டு வரும். ஸோ அப்போ அதுதான் பிரதானமான விஷயமா இருக்க முடியும். அப்போ நீங்கள் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி புதிதாக பொறுப்பேற்றுக்கின்ற அந்த டிவிகே அரசுக்கு எது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் தான் சொல்லுவோம். அதுதான் முக்கியமான செயல்பாடு எடுத்துக்கணும். குறிப்பாக இப்போ ஜென்சின்னு சொல்கிறோம், அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு, ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு. அவங்க எந்த அளவுக்கு இது மாதிரியான சூழலில் சார்ந்த விஷயங்களை நோக்கி வராங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு சர்வே பப்ளிஷ் பண்ணோம். ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் வந்து எடுத்த ஆய்வு அது. இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் ஜென்சி அல்லது அது என்ன சொல்கிறீங்களா, அவர் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய கவலை இருக்கிற விஷயம் வந்து இருக்குது. அவங்க வந்து கண் கூட பார்க்குறாங்க, வெள்ளம், வெயில், வறட்சியெல்லாம் பார்க்குறாங்க கூட. அவங்களுக்கு அதுக்கு எப்படி செயல்படுவதற்கான அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தங்களை மிகவும் பாதிக்க போகின்ற ஒரு பிரச்சனையாக கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த ஆய்வு அப்படி தான் சொல்லுது. நீங்கள் போய் ஒரு 5 பிரச்சனை சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஒரு கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த ஆய்வு வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்குது, ஒரு அச்சம் வந்து இருக்குது, ஒரு கவலை இருக்குது. தாங்கள் வாழப்போகிற பூமியை நாங்கள், அதாவது எங்கள் தலைமுறை எப்படி விட்டுட்டு போகிறோங்கிற அச்சமும் பயமும் அந்த தலைமுறைக்கு இருக்குது. அதில் மறுக்கவே இல்லை. பருவமழை காலத்துலேயும் வந்து வெப்பம் வந்து கடுமையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டு வருது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அன்காம்பன்சபிள் ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக மழைக்காலம் வரும்போது நம்ம குளிராக உடம்பு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கின்ற ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, அது வந்து நம்ம உடம்புல இருக்க வேர்வை வந்து வேர்வை எப்படி இருக்கும், நீங்கள் வேர்த்தா தான் வளிமண்டலத்தில் இருக்க ஈரப்பதம் குறைவாக தான் அந்த வேர்வை வந்து அது எடுத்துக்கும். இங்கேயே அதிகமான ஈரப்பதம் வச்சு தான் வேர்வை வந்து எடுக்காது. அப்போ உடம்பு வந்து உங்களோட குளிர்க்கும் தன்மை வந்து இழந்துடும். இந்த தன்மை வந்து மழை காலத்துலேயும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அன்காம்பன்சபிள் ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு வந்து வகைமைப்படுத்துகிறாங்க. அது ஸ்டடி இப்போ தான் ரீசனாக இருந்துச்சு.
அதாவது மழைக்காலத்தில் அவங்க வந்து உடம்பு வந்து குளிர்விப்புன்னு நினைக்காதீங்க, அது நடக்காது, அது அந்த அந்த விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி இந்த ஆய்வு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு மழைக்காலம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் போது ஹீட் சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டின் ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் ஆங்கிள் அப்படின்னு எது கேட்டிங்கன்னா நாங்கள் வெப்பறைகள் தான் சொல்லுவோம், ஹீட்டு தான். இப்போ குறிப்பாக இப்போ மின்வெட்டு பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மழை காலத்துலேயும் ஹீட் அதிகமாக இருந்தால் இந்த ஏசி யூசேஜ்லாம் வழக்கமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். இப்போ பவர் வந்து சப்ளையில் டிமாண்டு ஜாஸ்தியாக. பட் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரி வரைக்குமே கூட இந்த பவர் வந்து அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் தேவைப்படும். செப்டம்பர் தேவைப்படும். முன்னாடி வந்து பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆரம்பித்து ஜூன் ஜூலை வரைக்கும் போகும். இப்போ பீக் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி கடைசியில் ஆரம்பிச்சிருச்சு. மார்ச்லேருந்தே நம்ம வந்து கடுமையாக மின்சார தேவை வந்து அதிகமாச்சுது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வந்து போகும். இப்போ வரக்கூடிய நாட்களில் அதுவும் இன்னும் வந்து அதிகமாகும். மேபி இந்த டிசம்பர் 15 கூட தேவைப்படாமல் இருக்கலாம். மிச்சம் எல்லா நாளும் வந்து தேவைப்படுற விஷயமா தான் இருக்கும். இப்படி மறைமுகமாக எல்லா துறையிலையும் இதோட தாக்கம் இருக்க நிச்சயமாக இருக்கும். நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு என்வரான்மெண்ட் இஷ்யூ இல்லை, அது ஒரு எக்கனாமிக் இஷ்யூ. அதை வந்து புரிஞ்சுக்கணும் தான். இப்போ இது எல்லாமே நம்ம மனிதர்கள் சார்ந்து பேசிட்டோம். இப்போ விலங்குகள் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க கடல் இதோட வந்து வெப்பம் அதிகரிக்கும், குளோபல் வார்மிங்கே ஏற்கனவே பெரிய தாக்கத்தை வந்து விலங்குகள் மேலே. இந்த எல்னினோவால் விலங்குகளுக்கு ஏதாவது பெரிய தாக்கம் இருக்குமா? அதுக்கு என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் கவர்மெண்ட்? உலகத்தில் இருக்கின்ற கோரல் ப்ளீச்சிங் ஈவெண்ட் சொல்லுவாங்க. அதாவது பவளப்பாறைகள் வந்து வெளுத்து போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அது தன்மை வந்து இழந்துடும். அது மாதிரி உலகத்தோட மிகப்பெரிய கோரல் ப்ளீச்சிங் ஈவெண்ட்லாம் எப்போ நடந்திருக்குன்னா எல்னினோ கடந்து தான் இருந்தது. அது வந்து பயங்கர வெப்பம் மாறதுனால அது வந்து அப்படியே மரணித்து போயிடும். சரியா? அது வந்து இந்த முறையும் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 26 கடைசியிலோ 27 மிடில்லையோ வந்து ஒரு மிகப்பெரிய கோரல் ப்ளீச்சிங் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கணும். இந்த எல்னினோ வந்துருச்சு, இப்போ இந்த தாக்கத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சரி, பேசிக்காக எல்னினோ வெப்ப அலைகளை பொறுத்த மட்டும் நம்ம என்ன 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 நம்ம செயல் பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு தாகம் எடுக்கிறது இல்லை, தண்ணி குடிக்கணும். ஓஆர்எஸ் குடிக்கணும். தேவையெல்லாம் வெளியே போகிறத தவிர்க்கணும். 11 மணிலேருந்து 3 மணிக்கு வெளியே போகாமல் இருக்கணும். முடிந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சால் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும். அது ஒரு ஆஸ்பெக்ட் தான். நம்ம எல்லாருமே 2 வகையான மனிதர்கள். ஒன்று தனிப்பட்ட மனுஷன், நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வீட்டில் தண்ணி கொண்டு போவேன், நான் வந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவேன், நான் வந்து சிறுதானிய உணவு தான் சாப்பிடுவேன், நான் பொது போக்குவரத்து அதிகமாக பயன்படுத்துவேன். இதெல்லாம் ரைட்டு, தனி மனிதனா. ஆனால் சமூக மனிதன் நம்மளும் சமூக மனிதன் நம்ம தான். சமூக மனிதனாக அரசோ அல்லது பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய் மூடி மௌனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட நபராக எவ்வளவு சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்ந்தும் பயன் இல்லை. அப்போ நீங்கள் தனிப்பட்ட நபராக இண்டிவிஜுவல் ஹியூமனாக நீங்கள் வந்து எவ்வளோ சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதுக்கு சரி சமமாக ஒரு சமூக மனிதனாக நீங்கள் வந்து சூழலியல் சார்ந்து செயல்பட்டாலும் உங்கள் வாய்ஸ் வந்து ஒலிச்சே ஆகணும், உங்கள் குரல் ஒலிக்கணும். அது நீங்கள் எழுதுங்க, வீடியோ போடுங்க, நினைங்க, நண்பர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க, உறவினர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க, என்னமா செய்யுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த குரல் வந்து ஒலிச்சுட்டே வந்துடணும். இந்த 2 சேர்ந்தா தான் வந்து ஒரு முன்னோக்கி போகக்கூடிய சமூகம். நாங்கள் அன்றைக்கி வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டை, சென்னையை 22ஆம் நூற்றாண்டை நோக்கி போகக்கூடிய இந்த சென்னை நகரத்தையும் தமிழ்நாடு மாநிலத்தையும் ஒரு காலநிலை மீள்திறன் கொண்ட மாநிலமாக மாற்றுவது தான் நம்ம எல்லாருடைய பொறுப்பும் கடமையும். ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் ஸ்டேட், காலநிலை மீள்திறன் கொண்ட ஒரு மாநிலமாக மாற்றுவது தான் நம்முடைய ஒற்றை செயல்பாடாக இருக்கணும் தான் கோரிக்கை நான் வந்து வைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இந்த கூடங்குளம் அணு உலை, நெய்வேலி லிக்னைட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது வளர்ச்சி சார்ந்த விஷயங்களாக பார்க்கப்படுது, அரசால் கொண்டு வரப்படுது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் சூழலியலாளர்கள்லாம் அது சூழலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது, மனித உயிருக்கே பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த விஷயங்களில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அதாவது கூடங்குளம் மாதிரி, நெய்வேலி மாதிரி, அல்லது வட சென்னை அனல் மின் நிலையங்கள், தூத்துக்குடி, இவை எல்லாம் நமக்கு விஷயத்தை சொல்லுது. இவையெல்லாம் சூழலுக்கு எதிரான விஷயங்கள் தான், அதில் மாற்றத்தை கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட இந்த அமோனியா வாயு பாதிப்பு, அந்த ஃபேக்ட்ரியில் என்ன இது எடுத்தாங்கன்னு தெரியல நடவடிக்கை. ஸோ இது மாதிரி எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு அரசு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்? சரி, இது எல்லாத்துக்கும் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு ஒன்று இருக்காங்க, டிஷ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன், இதுதான் அவங்களோட துறையோட பேர். அது லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கும். இவங்களோட வேலை என்னென்னா, ஒவ்வொரு தொழிற்சாலையாக போய் அதோட சேஃப்டி எப்படி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த அமோனியா லீக் எடுத்துக்குவோம். இந்த அமோனியா லீக் இருக்க தொழிற்சாலை வந்து ப்ரான் ப்ராசஸிங் யூனிட், சீ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட். சீ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து அமோனியா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கூல் பண்ணி அந்த கூல் ரூம் இருக்கும்ல, அதாவது சப்ஜீரோ டெம்பரேச்சரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், பதப்படுத்தணும். சரியா? ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் ரூமை கோல்டாக வச்சுக்கிறதுக்கு அமோனியா கேஸை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதில் தெர்மல் டைனமிக் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமான இது வந்து அமோனியாவுக்கு வந்து இருக்குது. தெர்மோடைனமிக் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அமோனியாவுக்கு, விலையும் குறைவு.
அதான் அமோனியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அமோனியா நீங்கள் அதிகமாக சுவாசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரிழப்பு வந்து ஏற்படும். அதான் எனக்கு வந்து நடந்துச்சு. நம்ம முக்கியமாக பார்க்குற விஷயம், இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட கூலண்ட் தான் இது. ஸோ வெளியே தான் இருக்கும். இந்த அமோனியாவுடைய ஸ்டோரேஜ் டேங்க் வந்து வெளியே தான் இருக்கணும், ஃபேக்ட்ரிக்கு உள்ளே இருக்காது, இருக்கக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும். ஏன்னா வெளியே தான் இருக்கணும், ஏன்னா அது கூலண்ட் தராது. ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் வெளியே தான் இருக்கும் அந்த இது. அப்படின்னா அது வந்து ஒரு வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ப்ளஸ் லீக் டிடெக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன லெவலில் லீக் ஆனால் கூட அது அலாம் அடிச்சிடணும். சரியா? அமோனியா பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு சின்ன லெவலில் சுவாசிச்சிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை வரும், ஒரு மூச்சு திணறல் சின்ன வரும், மூச்சு திணறல் வரும், உயிரிழப்பு வரைக்கும் போகாது. ஸோ அதிகமான அமோனியா நீங்கள் சுவாசிச்சிருந்தா தான் உயிரிழப்பு வரைக்கும் போகும். இப்போ அங்கே தான் அதான் நடந்திருக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை. சரியா? அங்கே லீக் டிடெக்ஷன் சிஸ்டம் இல்லை. எவ்வளோ அமோனியா லீக் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அதிக அளவில் அமோனியா லீக் ஆகிருக்கு. இன்னொரு தப்பு, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஹாஸ்டல் கட்டினது. ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏன் ஹாஸ்டல் கட்டணும்? நீங்கள் வந்து ஒரு ஹசார்டஸ் கெமிக்கல் வச்சுருக்கீங்க, அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏன் ஹாஸ்டல் கட்டணும்? நீங்கள் வெளியே போய் எங்கே ஹாஸ்டல் கட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்டினீங்கன்னா அந்த மக்கள் அங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்கே தங்கியிருப்பாங்க, அங்கே தங்கியிருக்க மாட்டாங்க. உயிரிழப்பு வந்து பெருசாக ஏற்பட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலையை வந்து இந்த டிஷ்ஷோட வேலை. இந்த டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் சொல்கிறாங்களா, இதெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவாங்க. அவங்களோட பாய்லர்ஸ் ஆய்வு பண்ணணும். பெரிய பெரிய கம்பெனிஸில் பாய்லர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீஃப் இன்ஸ்பெக்டர் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அப்படி துறை வந்து இருக்குது. அப்படி துறையோட செயல்பாடு தான் பெரிய கேள்விக்குறியாகுது. அதனால தான் எங்களோட பூலோட அறிக்கையை நாங்கள் போட்டிருப்போம். இந்த துறையை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், முழுமையாக ரீவாம்ப் பண்ணணும், அதுக்காக பொறுப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த துறையை நிச்சயமாக தனியாக கையாள வேண்டும். இப்போ டெல்லியில் வந்து வாகன நெரிசல் ப்ளஸ் வந்து காற்று மாசு வந்து ரொம்ப அதீதமாக ஏறிடுச்சு. இப்போ அவங்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காலம் கடந்துருச்சுன்னா அது கஷ்டம். இப்போ சென்னை வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கேயும் வந்து தனிநபர்கள் பயன்படுத்துகிற வாகனங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. பப்ளிக் வெஹிக்கிளோட யூசேஜ் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறதும் இதுக்கு ஒரு காரணம். இந்த அரசு வந்து எப்படி கையாளும்? அதாவது கிட்டத்தட்ட 86% மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து முறைக்கு ரோட்டில் வந்து இடம் கிடையாது. சரியா? ஸ்பேஸ் கிடையாது. அது வெறும் 14% ஸ்பேஸ் தான் இருக்குது. பஸ்ஸு வந்து ரோட்டில் வெறும் 14% ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் 14% மக்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய தனிநபர் வாகனம் தான் 86-90% ரோட் ஸ்பேஸ் எடுத்துக்குது. சென்னையோட மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் வந்து அதுதான். நீங்கள் வந்து பொதுவாக நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா மேம்பாலங்கள் வந்து வளர்ச்சியோட குறியீடு. மேம்பாலம் கிட்ட டிராஃபிக் ஜாம் குறைஞ்சிரும் சொல்லி ஒன்றும் நடக்காது. மேம்பாலம் என்ன பண்ணுதுன்னா டிராஃபிக் ஜாமை ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன் தள்ளி விடும். நான் உதாரணம் சொல்கிறேன். வடபழனியில் மேம்பாலம் கட்டணும். வடபழனியில் ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் எங்கே நடக்குது? லக்ஷ்மண் சிட்டி ஸ்கூலில் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் டிராஃபிக் ஜாம் நடக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி டிராஃபிக் ஜாம் எங்கே போயிடுச்சு? மத்திய கைலாஸ் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி டிராஃபிக் ஜாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன் தள்ளி விடுமே மேம்பாலங்கள். ஒரு மேம்பாலம் என்ன பண்ணணும்னா டிராஃபிக் ஜாமை ஒரு ஜங்ஷன் இன்னொரு ஜங்ஷன் தள்ளிவிடும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா பொது போக்குவரத்து தான். நீங்கள் வந்து பொக்காட்டோ நகரத்தோட மேயர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். ஒரு வளர்ந்த நாடு, உண்மையிலே வளர்ந்த நாடு என்பது ஏழை மக்களும் மத்தியதர வர்க்கத்தினரும் காரில் போகிறது கிடையாது. உண்மையான வளர்ந்த நாடு என்பது பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது தான் உண்மையான வளர்ந்த நாடுன்னு சொல்லியிருக்காரு. அதை கடைபிடிப்பதான் சென்னைக்கு உகந்த. சிஎம் கூட பேருந்து தொடங்கி வச்சு பேருந்துலேயே பெரம்பூர் சென்னைக்கு நீங்கள் 6000 பஸ் வேணும். 1,00,000 பேருக்கு இவ்வளோ பஸ் வேணும் கணக்கு இருக்குது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா சென்னைக்கு 6000 பஸ் வேணும். சென்னை எவ்வளோ பஸ் இருக்குது? 2900 பஸ் இருக்குது. 6000 பேருந்துகள் தேவைப்படுற இடத்துல சென்னைக்கு 2900 பேருந்து தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மெட்ரோ வேணும். நான் மெட்ரோ வேணாம் சொல்ல. ஆனால் 1,00,000 கோடி ஆகும் மெட்ரோ, ப்ளஸ் டைம் ஆகும் மெட்ரோ. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸை நீங்கள் வாங்கி விட்டீங்கன்னா நாளை காலை ரோட்டுக்கு வந்துடும் பஸ்ஸு, மக்கள் எடுத்து சொல்லலாம் பஸ்ஸு. ப்ளஸ் பீக் கார் பிரைஸிங் கொண்டணும். நீங்கள் வந்து காலையில் 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே டி நகருக்குள்ள வந்தீங்கன்னா 1000 ரூபா நீ பணம் கட்டணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1000 ரூபாயோ 500 ரூபாயோ அது அரசு முடிவு பண்ணிட்டோம். நீ வந்து டி நகருக்குள்ளே காலை 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வந்தாலோ, மாலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வந்தாலோ, உங்கள் வாகனத்தில் வந்தால், தனிநபர் வாகனத்தில் வந்தால் நீங்கள் 1000 ரூபா பீக் கார் பிரைஸிங் கட்டணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் மக்கள் வந்து வாகனத்தை விட்டுட்டு பொது போக்குவரத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி பொது போக்குவரத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்கள் 6000 பஸ் தேவைப்படுற இடத்துல 3000 பஸ் 2000 பஸ்ஸை விட்டுட்டு மக்கள் பஸ்ஸில் போகணும்னு சொன்னால் மக்கள் போக மாட்டாங்க. பஸ் பஸ் இருக்காது, பஸ் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம் நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக நம்ம வந்து இது பண்ண முடியும். பட்ஜெட்டில் உங்களோட கோரிக்கை என்ன சார்? தமிழ்நாடு அரசு இந்த புதிய அரசு கொண்டு வர போகிற பட்ஜெட்டில் என்ன முக்கியமான கோரிக்கை? இது ஒரு கிளைமேட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இருக்கணும். ஒவ்வொரு துறையும் அவங்களுடைய கிளைமேட் ஸ்கோர் என்ன
அவங்களோட கிளைமேட் சேஞ்சுக்காக என்ன செய்ய போகிறாங்க. இப்போ அனிமல் ஹஸ்பண்டரி எடுத்துக்குவோம், ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குவோம், ஒரு கால்நடை மற்றும் மீன் வளத்துறை எடுத்துக்குவோம். அந்த துறை காலநிலை மாற்றத்தை எப்படி பார்க்க போகுது, அதில் காலநிலை மாற்றம் பிரச்சனை எப்படி சமாளிக்க போகுது, அதை காலநிலை மாற்றத்துக்கு எப்படி தாமச்சுக்க போகுது அந்த துறை, அதுக்கான பட்ஜெட்டை தான் வந்து பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் கால்நடை துறை சொன்னால் அந்த புதுசாக வரக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, ஜூனாட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்கள்ல, விலங்கியல் துறை, அதுக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அந்த கால்நடை தான் அதிகமாக பாதிக்கப்போகுது. ஆடு மாடெல்லாம் கடுமையான புது நோய்களை பாதிக்கப்பட போகுது. அது வந்து மனிதர்களுக்கு தாவணும் மட்டும் அவசியம் இல்லை, வேறு ஏதோ காட்டு உயிரிலேருந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் கூட வரலாம், இல்லை மனிதர்கள்ட்ட கூட நீங்கள் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் போகலாம். இது எப்படி நடக்கலாம். எல்லா துறைகளும் கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு தாபத்துக்குள்ளான ஒரு செயல்பாடுகளை கொண்ட ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும்னு தான் நான் வந்து கேட்குறோம். இனி வரும் காலம் வந்து காலநிலையை மையமாக வச்சு தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும்னு தெளிவாக விளக்கியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து உங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.